இப்போ இங்கே பாருங்கள், இந்த இது வந்து எப்படி இருக்க ரயில்வே ஸ்டேஷனு ஏர்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது இன்னும் கிட்ட பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ யானை நிற்குது. இங்கே பாருங்க, இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது 3D 2D கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங், வெப் டிசைனிங் இது மாதிரி எதை ஒர்க் பண்ணுறதானா நம்ம கீழே இருக்க நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணித்தரேன். நம்ம அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ நீங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து கென்யாவில் வந்து வேறு லெவலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி ஆப்பிரிக்கா ட்ரிப்பு வந்திருந்தோம். ஆப்பிரிக்காவில் கென்யா தலைநகர் நைரோபியில் தான் வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று போய் நம்ம மசை மரா எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் நைரோபி வந்துட்டு நைரோபியிலேருந்து மும்பாசான்றது வந்து ஒரு கடல், இந்த கென்யாவுடைய கடல் பகுதி. நம்ம ஊரில் எப்படி கோவாவா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைரோபியில் பார்த்தீங்கன்னா இந்த மும்பாசா. அதுக்காக பார்த்தீங்கன்னா நைரோபிலேருந்து நம்ம வந்து நைரோபி டெர்மினஸ் அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கென்யாலே, அதாவது ஆப்பிரிக்காலே ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை போய் நம்ம வந்து இன்றைக்கி அந்த ட்ரெயின் மூலமாக நம்ம மும்பாசா போக போகிறோம். வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கா ட்ரெயினை வந்து எப்படி சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து ஜாலியாக இந்த ஆப்பிரிக்கா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இருக்குது. நம்ம போயிட்டு ட்ரெயினில் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். நிறைய டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெயின் எப்படி புக் பண்ணுறது, நம்ம ஊருக்கு எப்படி இங்கே வர்றது, ரொம்ப பட்ஜெட்டில் தான் நம்ம வந்துட்டுருக்கோம். உங்களை நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களை கனெக்ட் பண்ணுறேன். நைரோபி டெர்மினஸ் அதான் அங்கே போக போகிறோம். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்ஸி டிரைவர் வந்திருக்காரு. வாட் இஸ் யுவர் நேம்? கெனடி. ஓகே ஓகே ஓகே. வாங்க, உங்களை வந்து நான் நைரோபி டெர்மினஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு, நைரோபி டெர்மினஸ். இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நைரோபி டெர்மினஸ். சூப்பராக இருக்குங்க, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா how are you? Fine. Welcome. Food, yeah. Okay, I can come. Okay, I just take video and come. No, we go with this, then you take okay. Pull it for you. Thank you. ஸோ நம்ம வந்து காலையில் சாப்பிடல, அதனால் வந்து ஜஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவர் கூப்பிட்டு போகிறார். அவரே வந்து சூப்பராக இருக்குது, நம்ம போய்ட்டு உள்ளே டெர்மினஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். காலைன்னு சாப்பிடல, மணி இப்போ வந்து 12:30 ஆகுது. நம்ம இங்கேருந்து போய் 3 மணிக்கு ட்ரெயின், அதுக்கப்புறம் ஈவினிங் 8 ஆகிடும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெனு கார்டு. இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்ம ஊரில் வந்து எவ்வளோ மேலு சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் சாப்பாடுனா. இங்கே பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடே கிடையாது. எல்லாம் பார்த்திங்கன்னா 300 மினிமம். அதெல்லாம் வந்து சிம்பிளாக சாப்பாடு வேறு ரைஸ் மாதிரி, அது ரைஸ் கூட கிடையாது. இது பாருங்க, எல்லாம் வந்து 1000 2000 அவ்வளோதான் இருக்கும் ரேட்டுக்கு. பயங்கரமாக இருக்கும் ரேட்டு. ப்ளைன் சிப்ஸு 250. இது வேறு எல்லாம் சரக்கு, நம்ம சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம். ஃபுல் கில் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா 1350. சாப்பாடே கிடையாதுங்க. நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல சாப்பாடே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 120 கிலோ இருந்தால் இப்போ வந்து அட்லீஸ்ட் அது 5 கிலோவாவது குறைஞ்சிருக்கும். அவ்வளோ வந்து சாப்பாடு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். ரொம்ப கஷ்டம். இங்கே சாப்பாடு வந்து சுத்தமாக கிடையாது. பீஃபு நானே வந்து நம்ம தங்கியிருந்த அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து பிரியாணி எப்படி செய்யுது சொல்லி கொடுத்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. இதான் உள்ளே வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, சிக்கனு. இந்த சிக்கனு இது எவ்வளோதுங்களா? இது 600 ரூபா நம்ம ஊர் மதிப்புக்கு. ரைஸ் கேட்டார். வெறும் ரைஸும் தண்ணியும் கொடுப்பாடா, உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறேன், என்னால் ரைஸ் எல்லாம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு சிம்பிள் மீல். இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக உருளைக்கிழங்கு கூட
உப்பு இல்லை, சப்புன்னு எதுலேயும் உப்பே கிடையாது. இங்கே வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்றாங்க, நல்லது தான். ஆனால் வந்து சுத்தமாக உப்பு கிடையாது. நம்ம உப்பு போட்டு தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கு. வெறும் ரைஸ் கூடுறா, தண்ணி ஊற்றி சாப்பிடுறேன்ட்டேன். வந்து 700 வந்து டோட்டலாக. நம்ம ஊர் மதிப்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 500 வரும். ரைஸ் வந்து 100ரூபா, வாட்டர் பாட்டில் 100ரூபா, அப்புறம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சிக்கனும் பார்த்திங்கன்னா 500. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், பயங்கரம். ரொம்ப செக்யூரிட்டிங்க, ரொம்ப மோசமான செக்யூரிட்டி. சொல்கிறேன் பாருங்கள், செக்யூரிட்டி செக்கப்பு நாயெல்லாம் விட்டு செக் பண்ணாங்க. அதான் எனக்கு கொடுமை. ஏர்போர்ட்டோட பண்ண மாட்டாங்க, இங்கே ஓவராக பண்ணாங்க. நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்கிற மாதிரி டீட்டெயிலாம். மக்களே ரொம்ப செக்கப்பு. இங்கே பாருங்கள், இந்த இது வந்து எப்படி இருக்கா ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து ஏர்போர்ட் மாதிரியே வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஹாலு, அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து அவங்களே வந்து சர்வ் பண்ணுறது கேட்குறாங்க. ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட் செட்டப்பில் இருக்குது. ஆனால் செக்கிங் பயங்கரமாக இருந்துச்சுங்க. 3 தடவை. ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஸ்கேன் பண்ணி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாயை விட்டு லைனாக வந்து வண்டி பொட்டியெல்லாம் வச்சுட்டு நாயை விட்டு செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே வந்து மறுபடியும் பொட்டியெல்லாம் மறுபடியும் ஸ்கேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கஸ்டம்ஸில் இருக்க மாதிரி வந்து பாஸ்போர்ட்டை வாங்கி, நம்ம பாஸ்போர்ட்டில் எக்கச்சக்க ஸ்டாம்ப் இருக்குது, அதனால் வந்து பார்த்து அப்படி விட்டான். மற்றவெல்லாம் வச்சு கேட்டுனேங்கிறான், என்னடா இது, ஒரு இங்கேருந்து ஒரு அடுத்த ஸ்டேஷன் மும்பாசான்ற ஊருக்கு போக போகிறோம், இன்னும் ஃப்ளைட்டை கூட அவ்வளோ செக் பண்ணது கிடையாதுங்க. ஒரு தடவை தருவாங்க ஃப்ளைட்டில், இவங்க 3 தடவை செக் பண்ணுறாங்க. வேறு லெவல். இங்கே டிக்கெட் காட்டுற பாருங்க, இதுதான் வந்து டிக்கெட்டு. ஸோ இது வந்து நம்ம வந்து 1500 செகண்ட் கிளாஸு. இது ஃபஸ்ட் கிளாஸ் வந்து அது தனியாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இது வந்து இப்போ செகண்ட் கிளாஸு 1500 1500 செல்லிங்ஸ். நம்ம ஊர் மதிப்பு கரெக்டாக 1000 ரூபாய் வருது. 4500 இப்போ ஃபஸ்ட் கிளாஸ், ஆல்மோஸ்ட் 3000 அப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா, இங்கே கவுண்டரில் வந்து புக்கிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. கவுண்டரில் வந்து செக் பண்ணி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆன்லைன்லேயே பண்ணுமா, M-Paisa அப்படின்ற அந்த நம்ம ஊரில் ஜிபே மாதிரி M-Paisa அப்படின்றதுக்கு அதில் தான் போய் மாட்டணுமா. நல்ல வேலை நான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோஸ்டே பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைனா இங்கே வந்து நான் கஷ்டப்பட்டு போனேன். நான் நேற்று நினச்சி இங்கே வந்து வாங்கிக்கலான்ட்டு, நம்ம ஊர் மாதிரி. இங்கே வந்து வேறு லெவலாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். வாங்க உங்களுக்கு ட்ரெயினில் உள்ளே போய் ட்ரெயினை காட்டுறேன். இறங்கி இப்போ நான் 1/2 மணி நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ பில்டப் கொடுக்குறதுக்கு ட்ரெயின் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். போய் பார்க்கலாம் உள்ள ட்ரெயின் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க பாருங்கள். எல்லோரும் வந்து டக்குன்னு வந்து கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு வந்து திறந்து விட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஏர்போர்ட் மாதிரியே அந்த ஃபீல் கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து செக் பண்ணி, இதுதான் வந்து ட்ரெயின் நினைக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, யாரும் வந்து உள்ளே போக முடியாது, அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ட்ரெயின். ஆப்பிரிக்காலே வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்றாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது, போய் பார்க்க வேண்டியதான் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு புது அனுபவம். நம்ம ஊர் தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை, எர்மூர், சென்ட்ரல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இங்கே எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. எனக்கும் ஆசை தான், நம்ம ஊர் ட்ரெயின்லையும் இப்படி தான் அழகாக போகணும் அப்படின்ட்டு. நான் எதிர்பார்க்கல, அதனால தான் சரி இதெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5.
எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊரில் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், கென்யா கொடியும் சைனா கொடியும். ஆக்சுவலி இது வந்து சைனா, மேட் இன் சைனா, அது தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பாருங்கள், சைனாக்காரன் வந்து எங்கே வந்திருக்கான்ட்டு. எப்படிங்க எப்போங்க நம்ம ஊரில் இப்படி ஆகிறது? இங்கே பாருங்கள், சைனாக்காரன் வேறு லெவலில் வந்து ட்ரெயின் கொடுத்துருக்கான். அவங்களும் வந்து அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது அங்கே டிஸ்பிளே வருது. கரெக்டாக 3 மணிக்கு ஷார்ப்பாக வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இங்கேருந்து கரெக்டாக 400 கிலோமீட்ரு, 420 கிலோமீட்டர் கிட்டே போகுது. கரெக்டாக இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, 8 மணிக்கு போகுது. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெயினுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து 400 கிலோமீட்டர்ஸ் பேர் ஹவர் போகுன்னு போடுறாங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து போகுன்னு தெரில. பட் ஆனால் இவங்க சொல்கிற கணக்கு வச்சா ஒரு 100 கிலோமீட்டராவது போகணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது. அழகாக ஃப்ளைட் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஏரோஸ்ட் மாதிரி அந்த ஃப்ளைட்டில் எப்படி மெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் வந்து எக்கனாமிக் கிளாஸுக்கு வந்து ஃபுட்டு கிடையாது, நம்ம வாங்கிக்கலாம். சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுட்டை வந்து ஃப்ளைட்டில் சேல் பண்ணுற மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபா, 100 சில்லிங்ஸு. நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 75 ரூபா வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் 75 ரூபா ரொம்ப அதிகம்தான். ஆனால் வந்து ட்ரெயின்குள்ளேயே சேல் பண்ணுறதுனால வந்து வாட்டர் பாட்டில் வந்து 75 ரூபா கிட்ட வருது. இவங்க ஊரில் வந்து 100 சில்லிங்ஸ். அந்த பீனட்ஸ் பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா வந்து 300 எங்கேயோ போகுது, 200 கிட்ட வரும் இந்திய மதிப்பில். கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆனால் வந்து ட்ரெயின்குள்ளே எல்லாம் சுத்தமாக வச்சுருக்காங்க. கீழே ஒரு குப்பை கிடையாது, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 105 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிறைய போகும் அப்படின்னாங்க. பட் ஆனால் இவங்க வந்து இப்போ 105 தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக வாஷ் பேஷனு, கை கழுவ தண்ணி ரீசெண்டாக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பக்கத்தில் அதே மாதிரி வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு சூப்பராக இடம் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு. இந்த ட்ரெயினை மெயின்டைன் பண்ணுறதை பார்த்தா நம்ம வடக்கனுங்க தான் ஞாபகத்துக்கு வரானுங்க. இந்த மாதிரி ட்ரெயின் இருந்தால் அவனுங்க இப்படி இருப்பானுங்களா? எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நானே கேமரா மறைச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். போலீஸ் வந்து மிலிட்ரியோ போலீஸோ தெரில, பெரிய பெரிய கன் எடுத்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வடக்கனுங்களுக்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்.
எந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எதையும் விட மாட்டாங்க, எல்லாத்துலேயும் ஏறி பத்துப்பானுங்க. நம்ம சீட்லேயே ஏறி புக்கிங் பண்ண சீட்லேயே ஏறி படுத்துக்கிட்டு நம்மளே வந்து டாமினேட் பண்ணுவானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ அழகாக ஒரு சின்ன நாடு எவ்வளோ அழகாக டீசெண்டாக வந்து ட்ரெயினை வந்து ஏற்கிறாங்க பாருங்க. நானும் நினச்சேன் செக் பண்ணும்போது ட்ரெயினை செக் பண்ணணும்னு நினச்சேன், ரொம்ப ஓவராக பண்ணுறானுங்க. அப்படின்னா தான் இந்த ட்ரெயினில் அவனுங்க பண்ண போகிறானுங்க, அப்படி என்ன தான் வந்து அந்த ட்ரெயினை ஓட்ட போகிறானுங்க வச்சிருக்க போகிறான்னு நினச்சா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரெயின் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எதிர்பார்க்கவே க்ளீனாக வந்து அழகாக வந்து ட்ரெயினை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. அழகாக வந்து சாப்பிட்றாங்க, குப்பையை எடுத்துமே போட்டுடுறாங்க. அழகாக வந்து கீழே ஒரு குப்பை கூட போடல, அவ்வளோ அழகாக மெயின்டைன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொன்னாங்க இப்போ போகிற வழி ஃபுல்லாக வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால அனிமல்ஸ்லாம் இருக்குன்னாங்க. இங்கே பாருங்கள், நம்ம லக் இருந்தால் வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் மக்களே, யானைங்க கூட்டமாக நிற்குது. லக்கு தான். ஐயோ இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ யானைங்க நிற்குது லைனாக. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ யானைங்க இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணால் அப்படி தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நல்லாயிருக்கு. யானை நிறைய இருக்குது. அங்கே ஜீப்ரா யானை நிறைய இருக்குது. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த அங்கே நிற்கிற கருப்பாக இருக்கலாம் யானை தான். அங்கே ஒரு யானை கூட்டமே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். ஐயோ சூப்பர் லக். இந்த ட்ரெயினில் வந்து இவ்வளோ இது இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் தான் போகுது, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான். செம்ம லக்கு இன்னைக்கு எனக்கு. இங்கே பாருங்கள், யானையை வந்து இவ்வளோ பக்கத்தில் நான் பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள், இது இன்னும் கிட்ட பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இப்போ இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ யானை நிற்குது. இங்கே பாருங்க, இங்கே மணி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 7-7:30 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருட்டிகிட்டே வருது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த மும்பாசா ஊர்கிட்ட வந்துட்டோம், இறங்க வேண்டியது தான். ஓரளவுக்கு வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா அப்படியே, அதாவது எங்கேயும் நிறுத்தலைங்க, வெறும் வந்து மும்பாசாவுக்கு தான் டைரெக்டாக, நைரோபிலேருந்து மும்பாசா, வேறு ஸ்டேஷனே இல்லை நடுவில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மணி 8:30க்கு வந்து மும்பாசா வந்து இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள் மும்பாசா வந்து மும்பாசாவில் இறங்கி இங்கே பாருங்கள் எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்து இது பண்ணுறாங்க, இப்போ ஸ்டெப்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. ட்ரெயின் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்து நான் போயிருக்கேன். சைனாவில் வந்து புல்லட் ட்ரெயினில் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ட்ரெயின் வரணும் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். ஏர்போர்ட்டு கெட்டுது போக, ஏர்போர்ட்டோட சூப்பராக இருக்குது. நான் இப்போ போயிட்டு இங்கே மும்பாசாவில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போகிறேன். அப்புறமா நாளையிலேருந்து உங்களுக்கு மும்பாசா வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.